இது AI24 சேனலின் பிராந்திய செய்திகள். அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் வரிப்போர் உச்சக்கட்டமடைந்துள்ளது. உலகமெங்கும் இந்த செய்தி பிரபல்யமடைந்து வர காரணம் உலக ஜனத்தொகையில் இந்தியா முதலிடம் பெறுவதாகும். இவ்வகையில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய்களை இறக்குமதி செய்வதால் அமெரிக்கா இந்தியாவோடு முரண்பாடான வரிக்கொள்கையை அமுல்படுத்தப் போகின்றது. இதன் அடிப்படையில் இன்னும் 20 நாட்களில் இந்தியா அமெரிக்காவில் விற்பனை செய்யும் பொருட்களுக்கு 150% வரியை அமெரிக்கா அமுல்படுத்த தயாராகி வருகிறது. இந்தியாவானது அமெரிக்காவில் சுமார் 90 பில்லியன் அளவு தொகையில் வியாபாரம் செய்து வருகிறது. அமெரிக்கா செய்த இந்த நடவடிக்கை இந்தியாவை மிக பெரிய அளவில் பாதிக்கின்றது. இந்தியாவுடைய பொருட்களுக்கு அமெரிக்காவில் விலை அதிகரிப்பதால் இந்தியாவின் பொருட்களை அமெரிக்கர்கள் கொள்வனவு செய்ய விரும்ப மாட்டார்கள். இதனால் சர்வதேச சந்தையில் இந்தியாவுக்கு போட்டியான பாகிஸ்தான், வியட்நாம், பங்களாதேஷ், இந்தோனேஷியா போன்ற நாடுகளின் பொருட்களுக்கே அமெரிக்க சந்தையில் அதிக கேள்வி காணப்படும். எனவே இதற்கு பதில் நடவடிக்கையாக இந்தியா சில ராஜதந்திர நுட்பங்களை கையாளுகின்றது. அதாவது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பனிப்போர் தொடர்ந்து இருக்கும் இந்த காலத்தில் இந்தியா சீனாவோடு முறைப்படி நெருங்கிய உறவை ஏற்படுத்த முனைவதை காணக்கூடியதாக உள்ளது. அதாவது சீனா அமெரிக்காவுடைய எதிரி. ஆகவே இந்தியாவை பழிவாங்க துடிக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா தற்போது சீனாவோடு நெருங்குவதற்கு முயற்சிக்கின்றது. இவ்வகையில் விரைவில் வரும் மாதங்களில் இந்திய பிரதமர் மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு சீனாவுக்கு ராஜதந்திர விஜயம் ஒன்றை மேற்கொள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. மேலும் அமெரிக்கா இந்தியா மீது எடுத்த நடவடிக்கையை பார்த்து கொண்டிருந்த ரஷ்யா ஜனாதிபதியான புட்டின் அமெரிக்காவுக்கு செருப்பால் அடிப்பது போல தற்போது நான் இந்தியாவுக்கு மிக விரைவில் ராஜதந்திர பயணம் செய்ய உள்ளேன் என்று அறிவித்துள்ளார். இந்த வகையில் இந்தியாவின் சீனா தொடர்பு, ரஷ்யாவின் இந்திய நெருங்கிய தொடர்பு, அதாவது புட்டின் இந்தியாவுக்கு வருகை தருதல் நிச்சயம் அமெரிக்காவின் அரசியலில் தாக்கம் செலுத்தும் என்பது மாற்று கருத்து கிடையாது. நடைமுறையில் உள்ள அனுரா ஆட்சி பீடம் ஏறுவதற்கு முன் பரவலாக பேசப்பட்ட விடயம் என்னவென்றால், இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களது குடும்பமும் அவர்களது ஊழல்களுமே இலங்கை மக்களது பேச்சின் கருப்பொருளாக இருந்தது. இந்த வகையில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய புதிரொருவர் சுப்ரீம் செட் என்ற செய்மதியொன்றையே விண்வெளிக்கு ஏவையுள்ளார் என்ற குறிப்பிடப்படும் தகவல் பொய்யானது. மிகப்பெரிய ஊழலாக இருந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசப்பட்டது. இவ்வாறு பேசப்பட்டு தற்போதைய ஆட்சி பீடம் ஏறியதும் இந்த விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட சுப்ரீம் செட் என்கிற செய்மதி ஊழலை கையும் களவுமாக பிடிப்பார்கள் என்றும் அது மாலை நேர செய்திகளாக தொலைக்காட்சிகளில் வெளியாகும் என்றும் மக்கள் எதிர்பார்த்து இருந்தார்கள். சொன்னது போலவே மேற்படி விடயம் சம்பந்தமான செய்திகள் ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மக்கள் பரபரப்பாக செய்தியை கவனித்தனர். இந்த விடயத்தில் யார் ஆகப்பட்டார், எவ்வளவு நஷ்டத்தில் உள்ளார்கள், வருடக்கணக்கில் அடைக்கப்பட வேண்டுமென்ற பெயர் எதிர்பார்ப்போடு மக்கள் தொலைக்காட்சிகளுக்கு முன்னமர்ந்தார்கள். ஆனால் மக்கள் எதிர்பார்த்ததொன்று, வந்த வீடியோ வேறொன்று. அது என்ன விடை? ஆம், இந்த இலங்கை நாட்டின் பிரதமர் ஹரிணி அமரசூரிய மேற்படி விடயம் தொடர்பாக கீழ்வருமாறு கருத்துக்களை பாராளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார். எமது நாட்டிலிருந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட சுப்ரீம் செட் செயற்கைக்கோள் இலங்கைக்கு மிகப்பெரிய வருமானத்தை தேடித் தந்துள்ளது. இது தயாரிப்பதற்காகவோ அல்லது விண்வெளிக்கு அனுப்பப்படுவதற்காகவோ எமது நாட்டின் அரசாங்க பணத்திலிருந்து செலவழிக்கப்படவில்லை. இது தனிப்பட்ட ரீதியில் நாட்டுக்காக நடந்த விடயம். இதன் மூலம் பல மில்லியன் டாலர்கள் இலங்கை நாடு நன்மை அடைந்துள்ளது என்றவாறு பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியுள்ளார். மக்களோ ஸ்தம்பிதமடைந்தனர். இவ்வளவு பெரிய நல்ல விடயத்தை நாம் தவறாக பேசியுள்ளோமே என்று கவலையடைந்தவர்களும் உண்டு. இல்லை, இந்த அரசாங்கம் பொய் சொல்கிறது, இதற்குள் ராஜபக்ச ஊழல் இருக்கும் என்று கூறுபவர்களும் உண்டு. ஆனால் நடைமுறை அரசாங்கம் அரசியல் நோக்கங்களை எதிர்பார்க்காமல் உண்மையை மக்களுக்கு உண்மையாக கூறியது பாராட்டுக்குரியது என்று எதிர்த்தரப்பினரும் வாழ்த்து தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி சம்பவங்கள் ராஜபக்சே குடும்பத்தின் மீது பூசப்பட்ட சேறுகள் பன்னீரால் கழுவப்பட்டது போன்றதாகவும் சமூக வலைதளங்களில் மக்கள் கருத்தும் தெரிவித்துள்ளனர்.
இந்த வகையில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட சுப்ரீம் செட் பற்றி இலங்கையின் பிரபலமான வலைத்தளம் ஒன்று குறிப்பிடும்போது, இந்த சுப்ரீம் செட் என்கின்ற செய்மதிக்கும் ராஜபக்சே குடும்பத்திற்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்றும், இந்த விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட செய்மதி தொடர்பான தொழில்நுட்பவியலாளராக மாத்திரம் ராஜபக்சே குடும்பத்தின் ஒரு புதிரர் பங்காற்றினார் என்று சீனா குறிப்பிட்டதாக இந்த வலைத்தளம் செய்தியை வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த வலைத்தளம் பேசும்போது இந்த சுப்ரீம் செட் செய்மதி இலங்கையின் மேலே இருந்து கொண்டு இந்து சமுத்திரத்தில் நடமாடும் கப்பல்களுக்கு தொலைத்தொடர்பு, இணைய வசதி போன்றவற்றை வழங்குவது, இலங்கைக்குள் காணப்படும் தொலைபேசி, தொலைக்காட்சி, வானொலி போன்ற சேவைகளை தடையில்லாமல் பரிமாறுவது மற்றும் ஆசியாவின், ஆஸ்திரேலியாவின் பல நாடுகளுக்கு அவர்களது தொடர்பு சாதனங்களுக்கு துணையாக செயல்படுவது போன்ற பல வேலைகளை இது செய்து கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றது. எனவே இதன் மூலம் இலங்கை அதிக லாபம் அடைந்துள்ளதாக இந்த வலைத்தளம் மேலும் குறிப்பிடுகிறது. சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.